ஆத்தமரே வணக்கம் உங்க ஆட்சி கிடைக்கணும் எனக்கும் ஆத்தமரே வணக்கம் உங்க ஆட்சி கிடைக்கணும் எனக்கும் ஹலோ ஹலோ ஐயமரே ஆத்தமரே வணக்கம் உங்க ஆட்சி கிடைக்க வேணும் எனக்கும் ஐயமரே ஆத்தமரே வணக்கம் உங்க ஆட்சி கிடைக்க வேணும் எனக்கும் சொல்லுங்க தம்பிமாரே வணக்கம் உங்க தைவரந்தா குத்துனதா நடக்கும் ஐயமரே தம்பிமாரே வணக்கம் உங்க தைவரந்தா குத்துனதா நடக்கும் உங்க பொண்ணு கிடைக்க வேணும் எல்லாரும் மைத்த தருவாங்க அத்தமரே மாமமாரே வணக்கம் உங்க பொண்ணு கிடைக்க வேணும் எல்லாத்துக்கும் ஐயமரே அத்தமரே வணக்கம் உங்க ஆஜி கிடைக்க வேணும் எனக்கும் அப்பமாரே அம்மாமாரே வணக்கம் உங்க சொத்துல பங்கிருக்கு எனக்கு ஆமா அம்மாமாரே வணக்கம் உங்க சொத்துல பங்கிருக்கு எனக்கும் ஐயமரே அத்தமரே வணக்கம் உங்க ஆஜி கிடைக்க வேணும் எனக்கும் மைசெட்டு பயலுகடா கொடூரமா போதும் போதும் நோ கசகசப்பு சார் போய்ப்பா மைசெட்டு சங்கம் சூப்பர் சூப்பர் அருமையான மைசெட்டு நல்ல ஜாமே உள்ளூர் செட்டு தானே ஒரு வாரம் கழிச்சு அவுத்துக்க கப்ளிங் பயலுகடா எவனும் படிக்க மாட்டான்டா பூரா டொங்காதுல தர்றான் எக்க போய் சாமியை நிப்பாட்டுவான் ஹலோ 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 அன்னை தந்தை தான் வணங்கி அன்னை தந்தை தான் வணங்கி எஸ் கோயில் பட்டி அருமை நல்ல 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 எஸ் கோயில் பட்டி அருமை நல்ல 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 கோயில் பட்டி கிராமத்தில் என் கட்டண கட்டழகி கோயில்பட்டி கிராமத்துல என் கட்டழகி புட்டவிட்டு ஐயனாரு குடியிருக்காரு குங்கும பொட்டழகி நமக்கு ஐயனாரு குடியிருக்காரு குங்கும பொட்டழகி அன்னை தந்தை தான் வணங்கி அருமை சபையோர் வணங்கி அருமை சபையோர் வணங்கி சொன்ன சொல்லும் மாறாது தப்பாது இது முன்னா பய ஜாமிதா சொல்வாக்கு தப்பாது ஏன் செவத்த ஐயனாரு அவர் இல்லாத ஜாமிதா சொன்ன சொல்லும் மாறலடா செவத்த ஐயனார்ட்ட வாடாடா சொல்வாக்கு தப்பாத உங்க பாட்டைங்க கட்டி காத்த ஜாமியே ஏலோ 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 மாமா ஏலோ 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 மாமா ஏலோ கட்டடம் கிடையாதுடா ஜெகதாயனாரு உனக்கு மறந்தாண்டா படுக்க இந்த கூட்டத்தில என் ஜெகத்து ஐயனாரு எந்த குதிரை உனக்கு சொந்த குதிரை செவத்த ஐயனாரு உனக்கு எந்த குதிரை சொந்த குதிரை வாடா 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 ஏலோ 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 மாமா ஏலோ 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 மாமா ஏலோ சொன்ன சொல்ல மாறிடுச்சா ஐயனாரு பாட்டைய காலத்துல உடம்புக்கு வந்த இடத்துல நான் இருக்கின்ற அந்த மக்களை காக்கிறேன்னு சொன்ன உண்மை ஜெகட்டு ஐயனார் எந்திராமா சொல்ல சொல்ல சொல்வாக்கு வெள்ள நல்ல குதிரை ஏறிட்டா அரும்பு குறைய கூடாது விளையாடாமா வெள்ள நல்ல குதிரை ஏறி ஜெகட்டு ஐயனாரு
எல்லே கச்சா எனக்குதானா செகுட்டு ஐயனாரு நீ ஆடின பெருக்கெடுப்பு கச்சா கலக்குதடா ஐயா சவுட்ட ஐயா ஐயா தாய் அலுயர வித்தருமா அதையாது இந்நாட்டு என் கருப்பே வெள்ளி குடியருமா ஆளுகிறவி தருவா கருப்ப புடவடா வெள்ளி குடியருவா கருப்பு புடவடா எந்திரா வாடா அலுயர வித்தருமா அதையாது குடியருமா என் கருப்பே இந்நாட்டு வெள்ளி குடியருமா என் கருப்பு குடியருவா மலையாள நாட்டுல உன்னைய வச்சு வளர்க்க முடியாத என் சீமாங்கரம்பன மலையாள நாட்டிலே உன்னை வச்சு வளர்க்க முடியலவா கருப்பா 18 படிய விட்டு என் 18ஆம் படியான்னு உன் தம்பி செலுத்து ஐயனார கூட்டுடா ஓடி வரா ஐயா எல்லோ 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 மாமா எல்லோ 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 மாமா எல்லோ குட்டிக்கு தண்ணி வச்சா குட்டிக்கு தண்ணி வச்சா என் பாட காமெடி பெரிய கருப்பு உடம்பரத்தை விட்டு என் கல்லிசரி காளிமுடி ஐயா செல்வாக்கு தப்பித்தாரா எந்திராமா என் கோயில் பட்டியில இந்த மக்களை நீ காக்கிற உண்மையானா என் செலுத்த ஐயனாரு ஏன் என்ன நினைக்குது இந்த குலங்காக்க வந்த சாமி வாடா என்ன நினைக்குது குட்டிக்கு தண்ணி வச்சா அலறு மாடா வருவா கருப்பு எந்திரிச்சு வா ஓடி வரா ஓ அதுவா அலறுதாடா வாடா அழு இரவி சருவா கருப்பு ஓடி வரா வாடா குட்டிக்கு தண்ணி வச்சா கும்பிடுமுடா கோவிச்சருமா சொன்ன சொல்லும் மாறலடா என் பாட்டையா அந்த சாமி செலுத்த ஐயனாரு சொல்வாக்கு தப்பலடா குட்டிக்கு தண்ணி வச்சா கருப்பு குட்டிக்கு தண்ணி வச்சா அலறு மாடா வருவா வாடா எல்லோ 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 மாமா எல்லோ 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 மாமா எல்லோ அனந்த நல்ல வணக்காடா என் கரிசரி
இருக்கு என் மாமா போடு மாமா கருப்பு எல்லாரும் அமைதியா உட்காரு. இந்த சாமி ஆடினாதோட சும்மா குதிச்சு வந்தாண்டா அதியா சாமி இருக்கு. சாமி கூப்பிடுற நான் சாதாரண பப்புன்லாம் கிடையாது. நாங்க பரம்பரை கோடாங்க. சொன்ன சொல்லும் மாறாது, சொல்லுவாக்கு தப்பாது. இந்த ஜெகுட்டாயினார் கலிச்சேரி காளிமுனி எல்லா சாமியும் இங்கே தான் இருக்கு. அதனால சாமி ஆடுறால தவிர மத்தால உட்காரு. ஒரு அறை விட்டு அவன் யாருறான் உட்காருடா. பேர் அன்பு கொண்டு என் உயிரிழு மேலான அவருக்கு என்னப்பா பிரச்சனை? என்னப்பா பிரச்சனை? தண்ணியை போட்டீங்கன்னா இன்னும் ஒரு கட்டிங்க போட்டு பாடு. வேற எதுவும் பிரச்சனையா? சாமி கூப்பிடுறது உங்களுக்கு சங்கடமா இருக்காப்பா? இந்த சாமியை வச்சுதான் நம்ம எல்லாருமே நல்லா இருக்கோம். சாமி இருக்கு இல்லாம மக்களை காக்காது. 21 வருஷமா கலிச்சேரி காலி முடியணும் 18ஆம் படி இல்லைன்னா எம்கேஆர்னு ஒரு பப்புன்னு இந்த போராம பிடிச்ச உலகத்துல வாழ முடியாது. செகுட்டா என்ன தினமும் கும்பிடுங்க. துடியான சாமி எல்லா இடத்துலையும் சாமியை கூப்பிட முடியாது யாருமே. அவன் கூப்பிடுற சாமி அவனுக்கு நிற்கணும், அப்பதான் கூப்பிட முடியும். விளையாட்டுக்கெல்லாம் கூப்பிடுறதுக்கு இது சும்மா விளையாட்டு சாமி கிடையாது. இந்த ஊத இந்த ஏய் செவப்பண்ணிய முண்டை ஓ சாமியை நிப்பாட்ட சொல்ற தலை பெரிய பிஆர்ச்சி கண்டிட்டு நிப்பாட்ட சூத்திர ஆகி போட முடியாய் போய் படுமுண்டை. சாமி தத்ரூபமா நிற்கிது. இந்த சாமி வந்து துடியா இருந்ததுனாலதான் நம்ம எல்லாம் நல்லா இருக்கோம். அதுக்காகத்தான் அந்த நாடகமே. சாமியை நிப்பாட்ட சொல்லு. பெரிய ட்ரெயினில் ஓட்டினவே இப்படி அம்பளை இப்படி இப்படி என்ன நோனி அத்துப்புரி. அப்புறம் என் தம்பியே இருக்காங்க. நீங்களாம் நல்லா இருக்கணும். நீங்களாம் நல்லா இருக்கணும், நல்லா படிக்கணும், நல்லா கப்பலிங்கா தெரியணும். பொண்ணு கிடைக்கல நினைச்ச பிள்ளையில அடிச்சிருங்கடா. தூக்கிட்டு வந்து தாலியை கட்டிட்டு டொங்கா சொல்லலாம். நிறைய பேர் பொண்ணு கிடைக்காம பேயாத்துறியா எங்கனையாவது கிளடு கட்டியாவது கிடைக்குமான்னு. பேர் அன்பு கொண்ட என் உயிரில் மேலான என் உடன்பிறப்புகளே, பசித்தோருக்கு உணவு கொடுப்பதில் கேப்டன் விஜயகாந்த் ஐயா வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஆண் சிங்கங்களே, உட்கார உட்கார. நீ கணேஷ் பேரோட தர மாட்டேன். உட்கார. நான் கரெக்டாக கண்டுபிடிச்சிருவேன். ஓய் ஓய்னு சுத்துறேன்னா பில்டப் புத்தேன். அதே மாதிரி கட்டண கணவனை தினசரி காலில் கும்பிட்டு விழுந்து மஞ்சளும் குங்குமத்தை வச்சுருத்தேன் உழ வைக்கக்கூடிய தாய்மார்களே, புரிஜன் காலில் அதை விழுந்துருத்தே உழவ போயாக்க எங்க கை தூக்குத்தா. புரிஜங்கால தொட்டு மணிக்கட்டில் ஒடிச்சு விடுவேன். புரிஜங்கால தூக்கத்தில் பட்டா கூட திரிய விடுற கட்டியை கலட்டிக்கிட்டு வெதரில் எத்துற அவ சிச்சுக்கிறா கட்டி இங்கே உட்காந்துருக்கல ஓம் சக்தி குரூப் மாதிரியே தெரியுதாடா. டிரைவர் அம்மா டிரைவர் இன்னும் எத்தனை வண்டியை சாக்கிய காத்திருக்கியோ. நீ போட்ட ஆட்டம் அந்த கண்டெய்னர் லாரி மாதிரி பச சாச்சி விட்டேன். இந்த வருஷம் எல்லா பொம்பளையும் சேர்ந்து வீட்டை சாச்சி விடு. வீட்டை சாச்சி விட்டு கோயில் பட்டி கம்மாக்கால உழ வச்சு கஞ்சியாச்சு. தெய்வம் இருக்கு. சாமியே உண்மையிலேயே தெய்வம் இருக்கு, நம்மளை காக்க கேட்கிற வரம் தரும் அப்படின்னு உண்மையா நம்புறேன் பாரு. அவன்கிட்ட சாமி இருக்கும். உண்மையிலே சாமி. என்னடா தாலி ஆபீஸ்ல கொடுக்குற மனு என்கிட்ட கொடுக்க போறியா? வா விழா கமிட்டி. இந்த வயசுலையும் தன்னுடைய வயிற்று பசிக்காக உழைத்து வாழக்கூடிய எங்க ஆத்தாவுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். ஆத்தா நீ அன்பாலயத்துக்கு வா, நான் காப்பாத்துறேன். இங்கிட்டு வராத, தண்ணியை போட்டிருப்பாங்க, அங்கிட்டு போ. கெட்ட வயலுக்கு அவங்க பாட்டுக்க திடீர்னு அவன் பாட்டுக்க பிரிப்பேர் விளையாடுவேன். வானே வானே வானே. மாற்றுத்திறனாளிகள் உடம்புலே மாற்றம் உண்டு தவிர உள்ளத்திலே அன்பு உண்டு. வணக்கம். யூடியூப் எடுத்து கொண்டு இருக்கின்ற 2, 4, 6, 7 பேர் என்ன கதியாகிறான்னு மட்டும் பார். இன்னும் கொஞ்ச நேரத்தில் இது சாம்பிள் தான் தம்பி சாமி. இன்னும் மெயின் பிக்சர் கொஞ்ச நேரத்தில் பார்ப்பேன். அன்னைக்கெல்லாம் ஸ்டாண்டை தூக்கிட்டு சாமியார் பக்கம் இவங்க ஓடிட்டாங்க. ஓடி முண்டை ஸ்டாண்டு தட்டி விட்டு மூக்காந்தல அடிவட்டு அதில் ஒருத்த வரல. இன்னைக்கு அன்பு தானடா, கவனமாக இருக்கணும். ஸ்டாண்டை என்ன பண்ணுறீங்கன்னா நல்ல முளைக்குச்சி மாதிரி அரைங்கடா. அரைச்சிட்டு எடுங்க. காலையில் கேட்டால் பேட்டரி லோவாயிருச்சுன்னு சொல்லு. ஒன்றும் உருக்க மாட்டாங்க. உங்கள் அத்தனை பேருக்கும் எம்கேஆரின் பணிவான இரவு வணக்கம். எதுக்கு தேங்க கத்துறாங்கன்னு தெரியல.
அவங்க பாட்டு கிளப்பி விடுறாங்க. இடியப்பம், பருத்தி பால், பனியாரம். அடே அவன் சொல்லிவிட்டு அவன் பாட்டுக்கு மூடிட்டு போயிடுவேன். நம்ம படிக்கணும், நம்ம குடும்பத்தை நினைக்கணும். நீ நல்லா இருந்தாத்தான் 4 பேர்த்துக்கு அழகு. இந்த உலகம் போராம பிடிச்ச உலகம் என் தம்பிகளா. உங்களுக்கு தெரியாதுடா, விளையாட்டு பிள்ளைகளுக்கு பெத்ததாயுத அப்படின்னு தாண்டா கஷ்டம் தெரியும். அன்றாட வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி விறகு வெட்டி நிமிந்தாள் வேலை பார்த்து களை எடுத்து களை வெட்டி எல்லா வேலையும் பார்த்துட்டு உங்களை காப்பாத்துறாவாரு. கடைசி வரைக்கும் பெத்ததாயுத அப்பனை மட்டும் கண்கலங்க விட்டுறாரு. அப்படித்தான் சொல்லுவாங்க. அப்பாவை போடான்னு சட்டையை பிடிப்பேன். லவ்வர் போன் அடிச்சதுக்கு அவங்க அப்பா எடுத்து விட்டாரப்பா. எடுத்து விட்டு ஒரு பொம்பளை பிள்ளை பேசினா வீட்டில் என்ன சொல்லுவாங்க? வாத்தா என்னைக்கு அடுப்பு பற்ற வைக்கிற, என் மகனை நல்லா கட்டி பிடித்தா உதட்டோட உதற கடித்தான்னு எந்த அப்பனா சொல்லுவான்னா? போனை எடுத்தாரு. ஏய் ஆர்த்தா, என் பேர் அனிதா. அனிதா என்ன மயத்துக்கு போன் அடிச்ச? இந்த காளி புயலுக்கு அதுக்கு போன் அடிச்ச? போனை வைக்க முட்டை. உடனே லவ்வர் வர்றேன், போன் அடிக்கிறேன். என்னடா அனிதா போன் அடிச்சியாடா? நான் பாத்ரூம்ல இருந்தேன்டா. பார்த்தா முண்டை பிட்டு படம் பார்த்துருப்பேன். பாத்ரூம்ல இருந்தேன், நீ போன் அடிச்சியா? யார் எடுத்தா? உங்க அப்பா எடுத்துட்டு நீ வெட்டி புரியும் குத்தி புரியுன்றேன். விடு, வர்ற வெள்ளிக்கிழமை அவனை போட்டு தள்ளிடுறேன். பெத்த தகப்பன ஆள் சேர்க்கிறேன் போட்டு தள்ளுறது. காதல் கண்ணை மறைக்கும், ஹெல்மெட்டு மண்டையை மறைக்கும். கை தட்டிக்கலாம் அவளை. ஒரே டைலாகிட்ட. அதனால எல்லாருமே நல்லா படிங்க தம்பியெல்லாம், படிக்கணும். வேலை தம்பி சூத்து வரைச்சு போவேன். நீனா படிச்சு புழு புழு டீச்சர்கிட்ட போய் குத்தாட்டம் போடு. டீச்சர் பாவாடை தூக்கிட்டு சீமக்கரில் ஓடட்டும். துக்கு சீமக்கருவில போய் என்னென்ன பண்ணுவாங்க? சேலையை மாத்திட்டு வரும். வேற பேப்பயமே. உலகத்துல படிப்பு அவசியம். பெரியவெல்லாம் இங்க இருக்கா. வாத்தியாரான்ற காலத்துல என்ன பண்ணுவார்னா, வீட்டு பாடம் எழுதல, ஆனா ஒன்னா எழுதலைன்னா சட்டார் சட்டான்னு 70 அரைஞ்சு முட்டி ஓடுறா. கல்லா கிடக்கும். அதுல முட்டி ஓடுவேன், மொழி பூரா புண்ணா இருக்கும். அப்படி அடிச்சா பயப்படுவேன். இன்னைக்கு வாத்தியார் அடிச்சாருன்னா வாத்தியார் தொலைஞ்சார். ஆமா, வாத்தியார் அடிச்சாருன்னா 10 பேர் சேருவாங்க. அந்த ஆள் எப்படி ஒண்ணுக்கு இங்கதான் வருவேன். நான் வந்து காலை பிடிக்கிறேன், நீ கையை பிடி, நீ கொட்டையை பிடி. பிடிச்சி அந்த ஆள் அத்து இன்னைக்கு கிரையை வச்சு தின்றுவோம்னா வாத்தியார் பார்ப்பார். பிளான் போட்டு கொல்ல பார்க்குறாங்க அப்படின்னு சீமக்கரில் விழுந்து பைக்கை போய் வித்துட்டு கிளம்பிடுவார். பள்ளிக்கூடம் சொல்லிக் கொடுக்க வாத்தியார் பெருந்தகை. பெத்த தாய் தகப்பனுக்கு அப்புறம் ஒரு தாய் தகப்ப யாருன்னா ஆசிரியர் பெருந்தகை தான். அப்படிதான் நம்ம நாட்டில் பிறந்தார் ஒரு தமிழ். யாரு? ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர். எதை நான் தட்டுறோம்னு அவங்க தட்டுறாங்க. அப்துல் கலாம் ஐயா வந்தாலும் அதே நிலைமை தான்டா. அவர் மணிக்கணக்காக பேசுவார். 2 பேரும் இருந்துச்சு இடியாப்போம் இருப்பேன். அவர் ஊரை எழுதி வச்சு செத்துருப்பார். எவ்வளவு கண்டுபிடிச்சார், அணுசக்தி ஆயுதங்களை கண்டுபிடிச்சார். அதனாலதான் இரவு பகல் பாராம நம்மெல்லாம் நிம்மதியா இருக்கோம். எல்லையை காக்கக்கூடிய ராணுவ வீரர்கள் பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். அந்த ராணுவ வீரர்களை பயப்படாம இருக்கிறது காரணமே ஒரே ஒரு தமிழன் தான், ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர். அவர் கண்டுபிடித்த அணுசக்தி ஆயுதங்களை ஏவி விட்டா ஒரு நாடே இருக்காது. இந்த கூட்டத்தில் ஒருத்தன் குசு போட்ட 10 பேரே இருக்க மாட்டாங்க. அவர் என்ன சொன்னார்? இளைய சமுதாயமே விளையாட்டு போக்கில் தெரியாதியப்பா, எல்லாரும் படிங்க, படிச்சுக்கிட்டு பெத்ததாயப்பனை காப்பாத்துங்க. இந்த பிறந்த நாட்டுக்கு ஏதாவது ஒன்று செய்யுங்கன்னா நல்லா செய்கிறாங்க. பூரா செய்வனந்தே செய்கிறேன். இவன் நாசமாக போனோம்னு தகடு வைக்கிறேன், அவன் குட்டிச்சரை போடணும், இவன் எலும்பு சம்பளம் வைக்கிறேன். 2 பேரும் வச்சுக்கிட்டு வச்சிடம் தெரியாமல் அதுலேயும் மிதிச்சிடறாங்க. சாமி வெட்டிடுது. கடக் 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 வெட்டித்தான் இருக்கு. சாமி பூரா துடியான சாமி. சாமியை நேர்ந்துக்கிறவ எப்படி நேர்ந்துக்கிறோன்னா, இந்த போய் ஜெகட்டையனார்லாம் போய் கும்பிட்டு இந்த வருஷம் நல்லா மழை பெய்யணும், நானும் நல்லா இருக்கணும், இந்த கிராமமாக நல்லா இருக்குன்னு நினைக்கிறவன் தான் உண்மையான தமிழ். இப்போ போய் நேர்ந்துக்கிற ஆள் பூரா சாமிகிட்ட போய் ஐயனார்கிட்ட அடுத்த வருஷம் தங்க விலை குறையணும், நான் 15 ரூபாய் எடுத்து மாட்டணும், என் புருஷன் ஒரு மாதிரியா தெரியும், அவனை காலி பண்ணிடுது. எதுக்கு இது? இது சாமிக்கு நேர்த்திக்கிறேன்னா. அதனால ஒரு பாட்டை பாடுவான். அதுக்கப்புறம் பர்ஃபார்மன்ஸ் வர்றேன். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். திருமுடிய கலகு வந்த சாமி அதை இறக்கி வைக்க நல்ல வழி காமி. அப்படி ஐயா, திருமுடிய கலசு வந்த சாமி அதை இறக்கி வைக்க நல்ல வழி காமி. பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து
ஐயப்பா மலைகளை போட்டுக்கிட்டு வாரும் அந்த மணிகண்டனை பார்க்கத்தானே போறோம் மலைகளை போட்டுக்கிட்டு வாரம் அந்த மணிகண்டனை பார்க்கத்தானே போறோம் நதிக்கர போறோம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம் ஐயப்பா கொல்லிமலை ராணிமலை கரகமலை அஞ்சு மலை கொல்லிமலை ராணிமலை விறகுமலை அஞ்சு மலை கொல்லிமலை ராணிமலை விறகுமலை அஞ்சு மலை பாருங்க அந்த ஐயப்பனை நாடி ஓடுங்க அந்த அஞ்சு மலை பாருங்க அந்த ஐயப்பனை நாடி ஓடுங்க சாமியே ஐயப்போ சாமி சரணம் ஐயப்ப சரணம் சாமியே சரணம் ஐயப்பா ஐயப்பன் ஐயப்பன் இடியப்பம் ஐயப்பன் எந்த காலத்தோட இடியப்பா வச்சு வித்தாரு ஐயப்பனுக்கு இடியப்பம் கருப்பனை கூட்டா இடியப்பம் பருத்திப்பால் ஏன்னா அன்பு தம்பிகளே அமைதியா இருங்கப்பா ஓஸ் கப்ளிங் ஓஸ்ன்னு தண்ணி டேங்கில் உள்ளதை நான் இங்கே சேர்த்து விட்டேன் இப்போ இதை போனோம் சொல்லிக்கிட்டு பள்ளிக்கூடத்து பயில வர மனப்பணம் பண்ணிட்டு போறேன் கப்ளிங் என்றால் என்ன ஓஸ் என்றால் என்ன ஓஸும் கப்ளிங் எதில் சேரும் அது ரெண்டுமே பெப்பிக்காலில் தான் சேரும் ஒவ்வொன்றா அடிச்சு விட்டுவேன் பாடுற மண்டை வெட்ட அருமையான வெட்டு அந்த காலத்துல எங்க அப்பா ஓட்டு போய் சலன் கடையில் விடுவார் ஏப்பா ஒட்டை வெட்டி போடணும் இவனுக்கு ஒரு வருஷத்துக்கு மசுறு தலைய கூடாதுன்னு சொன்னார் இப்ப பாரு ஒரு பக்கம் சிரைச்சிட்டு எடுத்துறேன் அதுக்கு மட்டும் 800 ரூபா வாங்கியிருப்பாங்க ஆரம்பத்திலே 150 ரூபா கொடுத்த வழங்குமா மதுரை மாவட்டம் மேலூர் திருவாதூர் உலகநாதன் என்ன வேறாது இழுத்தரிச்சாம்பட்டி இவர் அடிச்சுட்டாலும் தாலி ரெட்டப்புள்ள வளர்ந்துரும் சஸ்வித் அவங்க சார்பாக 150 ரூபா நன்றி நம்ம அன்பாலயத்துக்காக நிறைய உதவி செய்திருக்கிறார்கள் அன்பாலயத்தில் எத்தனையோ குழந்தைகளை நான் வளர்த்தாலும் அந்த பள்ளிக்கூடம் செல்லக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் சைக்கிள் வாங்கி கொடுத்தார் சூரக்குடி கிராமத்தினுடைய அம்பலம் ஆனந்த கிருஷ்ணன் எங்களது பானுமதியா காந்திமதி நகைக்கடை உரிமையாளர் எங்க அண்ணன் ஆனந்த கிருஷ்ணனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம் நிறைய செஞ்சாங்க அண்ணே வந்திருக்காரு அம்பலம் அண்ணே ரொம்ப நன்றி கோயில்பட்டி இந்த கிராமத்தார் சார்பாக வருக அண்ணே எங்களது அம்பலம் ஆனந்த கிருஷ்ணன் அவர்களை வருக அண்ணே வரவேற்கிறேன் 4 தடவை சொன்னே 100 ரூபா தரலையே சரி ஏற்கனவே கொடுத்துட்டேன் அப்போ ஒரு ரவுண்டு போய் கப்ளிங்க பார்த்துட்டு வரியா சரி நானே பார்த்துக்கிறேன் இது என்ன போட்டிருக்க தலைவனாம்பட்டி சின்ன தம்பி சார்பாக அன்பாலயத்துக்கு ரூபாய் 501 ஆமா தேங்காய் 8 சிறுஞ்சீரக 2 ரூபாய்க்கு கடலைப்பருப்பு 1/4 கிலோ இது என்னடா அது இது இல்லையா என் அன்பு உறவுகள் எம்கேஆர் அன்பாலயத்துக்காக தா பாக்கியராஜ் சே செல்வகுமார் தா பாண்டியராஜ் சி சண்முகம் சிங்கப்பூர் வாழும் நண்பர்கள் சார்பாக ரூபாய் 10,001 நன்கொடை கொடுத்திருக்கிறார்கள் நல்ல இதயங்களே ரொம்ப நன்றி ஏன்னா இந்த நாடகத்திலே எல்லாத்துக்கும் ஒரு உண்மையை சொல்றேன் நாடகத்திலே பப்புன்னு போட்டு இதுல சம்பாதிக்கிற காசை வச்சிருந்த அன்பாலயத்தில் உள்ள மக்களை காப்பாற்ற முடியும் ஒரு மாசத்துக்கு கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய் எனக்கு செலவாகும் இதான் உண்மை அங்கே 2 மாசத்தோட கரண்ட் பில்லே 15,000 கட்டுறேன் அங்கே உள்ள 4 வீட்டுக்கு ஒவ்வொரு வீட்டுக்கு 5,000 ரூபாய் அரிசி சிலிண்டர் அந்த குழந்தைகளுக்கு எல்லாமே அத்தனை மக்களுக்கும் உதவி செய்வது இந்த தமிழ் உறவுகள் தான் நான் கூத்தாடி தான் அந்த மக்களை காப்பாத்துறேன் இந்த நான் செய்யக்கூடிய இந்த தர்மமும் இந்த புண்ணியமும் இந்த உலகத்தில் இருக்க தமிழன் அத்தனை பேருக்கும் போய் சேரும் இதுதான் உண்மை என் தம்பிகள் எல்லாம் படித்து விட்டு நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் 10 ஏழை வேலைக்கு உதவி செஞ்ச பாதம் தொட்டு கேட்கிறேன் நீங்க நல்லா இருக்கணும் ஐயா யாருக்கு எந்த குறையும் வராது நீ ஏன் 100 ரூபாயை கொண்டு வர்ற உன் மண்டை சரியில்லையே சித்தப்பையனே 100 ரூபாயை கொண்டு வர்றேன் பேர் அனுப்பு பேர் வேணாம் அப்ப இன்னும் 100 ரூபா விடு வேணாம் அன்பு போதுமனே அங்கிட்டு போய் தள்ளி உட்கார சாமி வரும் உன் உடம்பு மருதமணி ஒரே மாதிரி இருக்கு
எஸ் கோயில்பட்டி கருப்பையா சார்பாக ரூபாய் 501. நன்றி நன்றி. எங்களது கிராமத்தின் சார்பாகவும் இளைஞரின் சார்பாகவும் உலக புகழ்பெற்ற MKR ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு பப்புனா நடித்துக் கொண்டிருக்கும் அவர்களுக்கு எங்களது இளைஞரின் சார்பாக பொன்னாடை பத்து கைவிரிக்கப்படுகிறது. இவங்களுக்கு போட்டு விடுங்க, முகம் வாங்கி போயிடுவாங்க. இந்த 4 பேத்துக்கு 4 துண்டு போடுங்க. அப்போ இது யாரு? ஓன் துண்டா? சரி சரிக்கா, கல்யாணம் ஆயிடுச்சுல, மடு அல்லுதா தொலக்குன்னு நம்ம இளநிய வெட்டி போட்டது மாதிரி என் தம்பிதேன். இந்த அடுத்த மடுவு தம்பி TR மணிகண்டன் அவர்களுக்கு எஸ் கோயில்பட்டி கிராமத்தார் சார்பாக பொன்னாடை போத்து கௌரவப்படுத்துகிறார்கள். இளைஞன் சார்பாக எல்லாமே ஒண்ணுதான். மிருதங்க எடுத்து கொண்டிருக்கும். எப்போ என்னப்போ எனக்கே போடுறிய? சரிங்கப்போ சரிங்கப்போ, நல்லா இருக்கணும். அப்போ மிருதங்க எடுத்து கொண்டிருக்கும் புகழ்பெற்ற கப்ளிங் மண்டையன். அந்த ஆளு மண்டையை மட்டும் பாருங்கப்பா, டெய்லி முழிங்க விட்டு அப்படி வரும். கோயில்பட்டி செல்வான் ஒரே அடிதான்டா, நீர்மலை அடியா அடிக்கிறான்டா. என்ன கண்டான் கண்டான் கண்டான்றேன். மாசம் 30 நாள் இருந்தாலும் மூஞ்சில முடிக்கிறேன், எனக்கு வர மாட்டேங்குது. என்ன வராது? என்ன அடப்பு. பலவாத்தி இது கொண்டிருக்கும் AK அருள் எங்க அண்ணே. அது தங்கமான அண்ணே, நல்லா இருக்கான்னு 100 ரூபா குறைச்சு கொடுத்தா வாங்க மாட்டேன். விதி இந்த வந்துட்டார்ப்பா நீலகண்டேன். என்னத்தை கண்டானோ? நீலகண்டேன். என் பேரை கூப்பிடக்குள்ள பசு போயிடும் அறந்தாங்க. அவர் தாளந்தேன், அப்புறம் என்ன நிமித்தாள் வேலை பார்க்குறேன் எங்க அண்ணே. தயவு செய்து காவல்துறை அதிகாரி ஐயா அவர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு உங்களை மிக பணியுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். EP-ல இருந்து வந்திருந்தாலும் வாங்க, மேடைக்கு வருமாறு உங்களை கிராமத்தின் சார்பாகவும் இளைஞரின் சார்பாகவும் உங்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். பொன்னழகி ஸ்டோர் என் கோயில்பட்டி சார்பாக, பொன்னழகி ஸ்டோர் என் கோயில்பட்டி சார்பாக ரூபாய் 501. ஒரு ஸ்டோர் கடை வச்சுட்டு 500 ரூபா தரையா? என்னடா அந்த மைசெட் உரிமையாளர் முத்துசாமி வாங்க. காலாப்பூர் மெடிக்கல் செல்வனன் சார்பாக ரூபாய் 501. நன்றி நன்றி நன்றி. உதவி செய்து கொண்டிருக்கின்ற அத்தனை பேருக்கும் MKR அன்பாலயம் சார்பாக நன்றி நன்றி. வேற யாரு வரணும்? துண்டு எங்க? ஒளி அமைத்துக் கொண்டிருக்கின்ற யூடியூப் எடுத்துக் கொண்டிருக்கின்ற 2 4 6 7 துண்டு இருக்கா? இல்லைன்னா அவங்க அடிச்சுக்கிடுவாங்க. ஆளுக்கு முட்டா கட்டி எச்சிய தொட்டு ஒட்டிக்கிட்டு குளிங்கடா. ஊரு தொட்டியில முண்டமா குளிச்சிருக்காங்க. ஒருத்த வந்து கட்டலாமின்னு சொல்லிட்டு கல்லை விட்டு எரிஞ்சு, அதுல இதானவங்க தான் அந்த கூட்டத்துக்குள்ள இருக்காங்க, வர மாட்டாங்க. யாராவது ஒருத்த வாங்கடா. யாரா இருக்கா? அந்த என்னை கண்டாலே தம்பியை பயப்படுவாங்க. உண்மையிலேயே உங்களை மன கஷ்டத்தை போக்குவது நானோ இந்த கலைஞரோ கிடையாது. அதை வீணாக்காமல் யூடியூப் எடுக்கக்கூடிய இந்த உறவுகளுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். நாளை காலையில உலக நாட்டில் இருக்க தமிழன் கைபேசிக்கெல்லாம் போயிடும். இந்த எஸ் கோயில்பட்டியினுடைய பெருமையும் என்னுடைய செகுட்டு ஐயனாருடைய அருளும் போய்விடும் உலக நாட்டுக்கு. என்னடா அப்படி அள்ளிட்டு போற விதநெல் மாதிரி? போ பேம்பஸா யூஸ் பண்ணிக்கங்க. கூட்டத்துல முண்டைகளுக்கு நீர் கசி ஏற்படும், அப்படியே ஒட்டி ஒட்டி எடுங்கடா நீர். போங்கடா. என் தம்பிகளெல்லாம் நல்லா இருக்கான். ஒரே ஒரு விஷயம், தான் மட்டும் வாழ நினைக்கிறவன் ஆணவ திமிரு கொண்டவன். மற்றவர்களை வாழ வைத்த அழகு பார்க்க வந்தாண்டா கேப்டன் விஜயகாந்த் ஐயா. இந்த யூடியூப் எடுக்கிறவங்களுக்கு எல்லாம் குடும்பம் இருக்கு, அவளுக்குன்னு பசி ஒண்ணுதான். என்னைய பொறுத்தளவு 500 பேரை கூட போட்டு கேமரா போட்டு எடு, அதை வச்சு ஏதாவது வருமானம் வந்தா உன் குடும்பத்தை மட்டும் பார். நல்லா நல்லா அவ்வளவுதான். அந்த வாரம் அந்த பாப்பா கைதட்டுது, அது மூத்திரத்தை குடிங்க. உப்பு கைக்குமேனே லேசா மண்டவெல்லாம் சேர்த்து பொன்னாடை ஓத்தி கௌரவப்படுத்திய மறக்க முடியாத கிராமம். முப்பாட்டன் காலத்துல கும்பிட்ட சாமி, கண்டெடுத்த சாமி தான் இந்த செகுட்டு ஐயனார். அன்றைய காலத்துல இந்த சாமிக்கு என்ன செய்யணுமோ அந்த காது வளர்க்குறீங்க, குழந்தைய கூட காது குத்தி இருக்காங்க. அப்ப இந்த ஐயனாருடைய மகிமையை நான் அறிந்து கொண்டேன். கள்ளிச்சேரி கோடாங்க சாமி கொஞ்ச நேரத்துல ஊரே ஆடும், அதே இடியாப்பமும் ஆடும். டேலே எப்பாய் தம்பி, எதுக்கு இந்த மசரு கைலி அப்படியே விழுந்துட்டாலும் அது கொஞ்ச நேரத்துல வர காலி வேணும் தெரிஞ்சு. ஹலோ
எம்.கே. ராதாகிருஷ்ணன் துதி. எம்.கே. ராதாகிருஷ்ணன் துதி. இயலிசை நாடகத்தின் சொத்து. இயல்பான நடிப்பில் இவரின் கெத்து. இயலிசை நாடகத்தின் சொத்து, இயல்பான நடிப்பே இவரின் கெத்து. கள்ளிச்சேரியில் குடியேறியவர். ரைட்டா? கள்ளிச்சேரியில் குடியேறியவர். முத்துவல்லிக்கண்ணன் மகனானவர். தன் இதயவல்லி ராணியின் பதியானவர். 2025 அழகு மகளுக்கு தந்தையானவர். மகள். கள்ளிச்சேரியில் குடியேறியவர், முத்துவல்லிக்கண்ணன் மகனானவர், தன் இதயவல்லி ராணியின் பதியானவர். 2025 அழகு மகளுக்கு தந்தையானவர். தாயந்தை பெயர் முதல் எழுத்தை இன்சியலாக கொண்டவர். தாயார் முத்துவல்லி. எம். தந்தையார் கண்ணன். கே. அதுவே எம். ராதாகிருஷ்ணன். எம்.ஆர்.கே. எம்.கே.ஆர். என்ன படிக்கிற? தாய் தந்தை பெயர் முதல் எழுத்தை இன்சியலாக கொண்டவர். தாயார் முத்துவல்லி. எம். தந்தையார் கண்ணன். கே. அதுவே எம்.கே. ராதாகிருஷ்ணன். எம்.கே.ஆர். நாடகத்தில் இவர் அடிக்கும் லூட்டி நாடக பிரியர்களுக்கோர் லாட்ரி. பம்பர் பரிசு போடுறான். நாடகத்தில் இவர் அடிக்கும் லூட்டி நாடக பிரியர்களுக்கோர் லாட்ரி. டைமிங்காக இவர் பேசும் பேச்சு, அதுவே ரசிகர்கள் மனதில் இவர் நிறைஞ்சாச்சு. சரிங்க, ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நாடகத்தில் இவர் அடிக்கும் லூட்டி நாடக பிரியர்களுக்கோர் லாட்ரி. டைமிங்காக இவர் பேசும் பேச்சு, அதுவே ரசிகர்கள் மனதில் இவர் நிறைஞ்சாச்சு. கூட பேசக்கூடாதோ? உறக்கமின்றி நடிப்பவர். நடிப்பில் வரும் ஊதியத்தில் தன் அன்பலையா தொண்டு நிறுவனத்திற்கும் கொடுப்பவர். அதனாலே இல்லாதோர் இதயங்களில் இடம் பிடித்தவர். உறக்கமின்றி நடிப்பவர். நடிப்பில் வரும் ஊதியத்தில் தன் அன்பலையா தொண்டு நிறுவனத்திற்கும் கொடுப்பவர். அதனாலேயே இல்லாதோர் இதயங்களில் இடம் பிடித்தவர். இந்த மனது எவருக்கு வரும்? 1000ல் ஒருவருக்கு வரும். அது இந்த ஆண்டவனின் குழந்தையான எம்.கே. ராதாகிருஷ்ணனுக்கே வரும். கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா. இது கவியரசர் கண்ணதாசன் வரி. கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா. இது கவியரசர் கண்ணதாசன் வரி. கேட்காமல் கொடுப்பவரே இந்த எம்.கே. ராதாகிருஷ்ணா கிருஷ்ணா. இது எந்தன் பார்த்திபனின் வரி. சங்கதியில் நிறையவே இவருக்கு உண்டு. சங்கதியில் நிறையவே இவருக்கு உண்டு. அந்த சங்கரதாஸ் சுவாமியில் ஆசையும் இந்த எம்.கே. ராதாகிருஷ்ணனுக்கு உண்டு. வாழியவே எம்.கே.ஆர். பல்லாண்டு. அன்புடன் அன்புடன் சுப பார்த்திபன் அம்பலம் விஓ ரிட்டையர்ட் காலாப்பூர். எங்க அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. 501 நன்கொடையும் கொடுத்துருக்கீங்க. அவிதான் அருமையான வரிகளை எழுதியிருக்கீங்க. உங்க எழுத்துக்களுக்கும் உங்களுக்கும் பாதம் தொட்டு நன்றிங்க ஐயா. எங்க ஊருக்கு ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்காரு. எனக்கு அப்போ ஒரு 25 வயசு. இப்ப எனக்கு வயசு 65. அப்ப நான் கலட்டு போயலா? இல்ல நீங்க இளவட்டான். நான் சின்ன புத்துரு. ஆமா, ரொம்ப நன்றி. 25 வருஷமா? ஆமா, 25 வருஷம் முன்னாடி வந்தேன். அப்ப நீ இட்லி வித்துக்கிட்டு இருந்த. எங்க அண்ணன் தான் அது. கிருச்சு வயலுகடா. இந்த கேமராமேன் வந்துட்டான் பாரு. இவனை எங்கன குடிச்ச? கலையோ எடுக்கிறதுக்கு கட்டிங் அடிச்சிருக்கான்டாங்க. நினைவு பரிசு எனக்கு கொடுத்த கருப்பன் போட்டோகிராபி அன்பு உள்ளத்திற்கு நன்றி என் அன்பு உறவுகளே. கருப்பன் நினைவாக கருப்பன் போட்டோகிராபி சிவா கருப்பர் கோயில்பட்டி எம்.கே.ஆர். அன்பாலயத்துக்காக ரூபாய் 5001 நன்கொடை கொடுத்திருக்கிறார்கள். நல்ல இதயத்துக்கு நன்றி அன்பு உறவுகளே. காசுகள் இருந்தா ஏழைகளுக்கு உதவி செய்யும். நீங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு நினைவு பரிசும் இந்த உலகம் உள்ளவரை என்னுடைய ஆதரவற்ற இல்லம் அன்பாலயத்தில் உள்ள அந்த கட்டடத்திலே இந்த புகைப்படம் எல்லாம் தொங்கும் என்பதை சொல்லிக் கொள்வேன். எங்க அண்ணன் தம்பி கொடுத்தது எதையுமே நான் வீணடிக்க மாட்டேன். இந்த உலகத்திலே இந்த கோமாளி எம்.கே.ஆர். சம்பாரிச்ச ஒரே சொத்துனா பல லட்சம் தமிழ் உறவுகளை தவிர எதுவும் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். என
ஒரு வருஷத்துல மக்களை சம்பாரிச்சேன். காசு என்ன மயிர் காசு? நான் நாடக உலகத்திலே நான் சம்பாரிச்ச காசுக்கு என் பொண்டாட்டி என் பிள்ளைகளை மட்டும் பார்த்துருந்தேன்னா நான் வர்ற காரு 1 கோடி ரூபா இருக்கும். ஆனா அதெல்லாம் எதிர்பார்க்க ஏன் இந்த உலகத்துல இனிமேல் நம்மெல்லாம் பிறக்க போறது கிடையாது. இருக்கிற வரைக்கும் இல்லாதவங்களுக்கு செய்வோம். இந்த உலகத்துல ஒருத்தன் பிறந்தான்னு அந்த பேரை நிலையாற்ற உண்மையான பெத்ததாய் தேவன் செய்யற புண்ணியம் இதே பேரு. நான் 8 வருஷத்துக்கு முன்னாடி பெருங்கொண்ட குடியாரனா இருந்தேன். அப்ப எங்க அம்மா முத்துவள்ளி எங்க ஆத்தா படிக்கல. அது சொன்னுச்சு, அல்ல என்ன மொத்தம் 4 பேர் நாங்க கூட பந்தவ. ராதா உன்னை பெத்ததுக்கு நினைச்சு நான் வெக்கப்படுறேன்டா, பெத்த வயிறை பிரண்டை கொண்டு தாண்டா அடிக்கணும், நீ என்னடா கேவலப்பைய அப்படி இப்படின்னு சொன்னுச்சு எங்க அம்மா. அதே எங்க அம்மா போன வருஷம் 4 குடும்பத்துக்காக என் சொந்த இடத்துல 4 வீடு கட்டி திறக்கும் போது எங்க அம்மா கண்ணீரோட சொன்னுச்சு, உன்னை பெத்ததுக்கு நான் புண்ணியம் பண்ணியிருக்கேன் ஐயான்னு. அதுக்கு தான் சொல்றேன். என் தம்பிகள் எங்க அண்ணிட்ட சொல்றேன், நீங்க எல்லாருமே இந்த கத்திக்க தெரிஞ்சா இந்தா உன் கிசும்பு முண்டை நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன், என்ன ஓயின்ற ஏதாவது ஒன்று செய்ய அப்படிங்க செய். காலு கெந்தியும் திறந்தலையாடா. ஒரு பாட்டு பாடிக்கிறோம். வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வீணா உடம்பு கட்டு குடலு வேகும். நம்ம ஆஜ மனைவி உள்ள தெருவில் வாடும், நம்ம ஆஜ மனைவி உள்ள தெருவில் வாடுமே. வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே. ஓ ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே, ஓ ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. ஓச்சு வாங்கி தந்தையா, சட்டை கிழிஞ்சு ஓச்சு வாங்கி தந்தையா, பட்ட டாஸ்மார் கட குடிய தானி மறந்தாயா, பட்ட டாஸ்மார் கட குடிய தானி மறந்தாய். நமக்கு மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே. ஓ ஆசை ஓ மனைவி உள்ள அட தெருவில் வாடுமே. நீ 150 சேர்த்து வச்சு போட்டு வாங்கு, நீ 150 சேர்த்து வச்சு போட்டு வாங்கு. நமக்கு வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வீணா உடம்பு கட்டு குடலு வேகும். நம்ம ஆசை மனைவி உள்ள தெரிவில் வாடும், நம்ம ஆசை மனைவி உள்ள நம்ம அப்பையாத்தா நம்ம பார்த்த பழகின நண்பர்கள் சொந்த வந்த அத்தனைய இந்த பாலா போன இந்த குடினால அத தெரிவில் வாடுமே. இனிமேல் குடிக்க மாட்டேன்னு சொல்லி பொண்டாடிக்கிற சத்தியம் பண்ண ஆளுகெல்லாம் கை தூக்கு. நானும் சத்தியம் பண்ண உண்மைதான். அந்த சத்தியம் பண்ணாலும் மறுநாள் தண்ணியை போட்டு அந்த பிள்ளையத்தையும் அடிக்க போறான். ஏல நீ எதுக்குற கை தூக்குன? 5வது கூட படிக்க மாட்டேன் அவன் கை தூக்குனானடா. இவன் எந்த கல்யாணம் பண்ணேன் அதுக்குள்ள ஆரம்பிச்சாங்களா? திருப்பத்தூர் மின்வாரிய ஊழியர்கள், இந்த மின்வாரியத்தில் உள்ள அத்தனை பேர்த்தையும் எம்கேஆர் பாதம் தொட்டு வணங்குவேன். ஏன்னு கேளுங்க, இரவு பகல் பாராம மழைன்னு பாராம வீட்டுல சின்ன பிள்ளைலாம் இருக்குமே, இந்த கரண்ட் இல்லைன்னா ரொம்ப சிரமப்படுவார்கள் என்றதுக்காக உயிரை கூட பணையை வைத்து உழைக்கக்கூடிய ஈபியில் இருக்கக்கூடிய வயர்மேன்கள் அதிகாரிகள் அத்தனை பேருக்கும் கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். திருப்பத்தூர் ஈபி அதிகாரியை சார்பாக ரூபாய் 201 501.
சரி 100 ரூபாய்க்கு என்ன செய்ய? ஒண்ணும் பண்ண வேணா, உள்ள போயிடவா? என்னப்பா வார சொல்லு தப்பு. திருடாதே பாப்பா திருடாதே, வறுமையை நினைத்து பயந்து விட. உட்காரு. 100 ரூபாய்க்கு அவ்வளவுதான். தயவு செய்து இந்த செகுட்ட ஐயனார் துடியான தெய்வம். நான் சாமி கூப்பிடும் போதே நான் கண்டறிந்தேன், தூக்கி எறிந்தது சாமி. அதனால என்ன சொல்றேன்னா, மனுஷனுக்கு மனுஷன் பயப்படாம நீங்க பெரிய ஆளாவே இருங்க ஐயா. உண்மை. இந்த சாமிக்கு பயப்படணும். இந்த ஊரணி பக்கத்துல இருக்கவங்க இங்கிட்டு வந்துருங்க, செருப்பை போடாதீங்க. 2வது இந்த ஊரணி தண்ணி வந்து ஐயனாருக்கு அபிஷேகம் பண்ண எடுத்துட்டு போவாங்களாம் பூஜாரி ஐயா. அதை அசுத்தம் செய்யாதீங்க தயவு செய்து. உங்களுக்கு என்ன வேணுமோ நேர்ந்துட்டு போங்க. அடுத்த வருஷம் கண்டிப்பா செகுட்டு ஐயனார் நிறைவேற்றுவார். தயவு செய்து எங்க அன்னைங்கெல்லாம் அந்த மரத்துல உட்காந்துருக்காலாம் இங்கிட்டு வாங்க போ. உங்களைத்தான் நீங்க கேட்க மாட்டிய. எப்படி கேட்ப? ஆளுக்கு மட்டும் வேப்பங்கொலையை கூட பிடிச்சிட்டு போ வீட்டுக்கு. நோட்டீஸை படிப்போம், அதுக்கப்புறம் மற்றதை பார்ப்போம். என்ன இடத்துல பொன்னலாக்குடி மதிமரியாதைக்குரிய 3வது சூரக்குடி சேகரம் எஸ் கோயில்பட்டி கிராமத்திலே ஆதிகாலம் ஐயாக்க உள்ள காலம் பழைய கிழவங்க உள்ள காலத்துல கட்டி காத்த சாமி பொல்லா போய சாமி ஸ்ரீ செகுட்டு ஐயனார் திருக்கோவில் ஆடி படைப்பு திருவிழாவை முன்னிட்டு எஸ் கோயில்பட்டி இளைய சமுதாயம், என் அன்பு இளைஞர்கள், என் தம்பிகள்லாம் சேர்ந்து இந்த நாடகத்தை நடத்திருக்கிறார்கள். என் தம்பிகளுக்கெல்லாம் ஒரு கைதட்டு கொடுக்கலாம். எஸ் கோயில்பட்டி இளைஞர்கள், இந்த செகுட்டு ஐயனாருடைய அருளோடு நீங்க 100 ஆண்டு காலம் நோய் நொடி இல்லாம நல்லா இருக்கணும். இளைய சமுதாயமே, இடியப்பமே, அதை சொன்னாத்தே அவங்களுக்கு தூக்கம் வரும். இடியப்பமே. தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்களை இந்த எஸ் கோயில்பட்டி என் அன்பு தம்பிகள் எல்லாம் அழைத்து வந்து இந்த மேடையில நடிக்க வைத்தாலும், பக்கத்தூர்ல இருந்து நாங்களும் இந்த ஊருக்கு வருகிறோம், ஐயனாருடைய அருள் பெறுகிறோம் என்று வருகை தந்து உள்ள வெளியூர் என்னுடைய அண்ணன் தம்பி அத்தனை பேர் அன்போடு ஆசையோடு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளிதர்ம நாடகம் உங்கள் மத்தியில் அது விமர்சையாக நடைபெறும். நடிபச வேந்தன், நடிபச மன்னன், உங்கள் அபிமான நட்சத்திரம் அறந்தாங்கி பக்கத்துல உள்ள மேலப்பட்டு கிராமத்தை சேர்ந்த அன்பு வாத்தியார் KPA காளிமுத்து அவர்கள் இந்த மேடைகளை வேலன் வேடன் விருத்தனாக நடிக்க காத்துக் கொண்டார். உயிலுக்கு இணையாக பாடக்கூடிய பைந்தமிழ் செல்வி, குரலோசை மங்காது, உடம்பும் குறையாது, என்ன கண்ணங்கரேன்னு இருக்கான். தமிழனுடைய நிறமையே கருப்புத்தான் என்பதை பெருமை கொள்கிறேன். எம்கேஆர் நன்றி. எல்லாத்துக்கும் கைதட்டே ஒரு உள்ள தட்டல. என் அன்பு சகோதரி துவரங்குறிச்சியை சேர்ந்த MA பள்ளியம்மா MA படிச்சிருக்கா. 2வது படிச்சிருக்கா. அப்ப ஆத்தா எம்ஜில MA. அப்படி அதிர்ச்சி ஆவார் சட்டியை கழட்டிக்கிட்டு. MA ரேணுகாதேவி அவர்கள் வள்ளியாக ஜொலிக்க காத்து கொண்டிருக்கிறார். பாட்டுக்கண்டு பிறந்து பாட்டுக்கண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். சின்ன பிள்ளையெல்லாம் பார்த்துன்னா பயப்படும். அழிஞ்சாக அம்மாயில கெளுத்தின்னு தெரியாம அரட்டாலையை பிடிச்சி ஆளு மாதிரி வருவார். எங்க அக்கா வீட்டுக்கார் புதுக்கோட்டையை சேர்ந்த TR மகாலிங்கம் அவர்கள் நாரதராக தோன்ற காத்து கொண்டார். ஆறுமுனிய கலையராசு, பின்பாட்டு முனியராசு, காலையிலே பொன்ராசு, நடந்து போனா வெந்த ராமராசு, இந்த கப்பலிங்கி வீராசு. பாசத்துக்குரிய அன்பு தம்பி ஆறுமுனிய சக்கரவர்த்திகள் எத்தனை பேர் நாடக உலகத்தை சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கென்று ஒரு பேரும் புகழும் உண்டு. மற்ற ஆறுமுனி சக்கரவர்த்திகள்லாம் அவர்கள்லாம் உயர்ந்தவர்களே. யாருமே யாருக்கும் போட்டியாத்தே இருக்கணும், போராமையா இருக்கக்கூடாது. ஆனா நான் பார்த்து சிரிச்ச ஒரு ஆறுமுனி சக்கரவர்த்தி யாருன்னா தம்பி மணிகண்டன் தான். நானும் மருதமணி சுகந்து போனாலும் என்னடா சரிங்க சரி இங்க வானே அண்ணே, இங்க வானே. கட்டையம்பட்டி KP பாய் சார்பாக எம்கேஆர் பயலுக கொடூரம்மா போய் அங்கிட்டு போய் சூம்பு. அதனைத் தொடர்ந்து SKR அழகன் நினைவாக சிங்கை சித்திக் சார்பாக ரூபாய் 101. எங்க அண்ணனுக்கு நன்றி நன்றி. மற்றவர்களை சிரிக்க வைக்கிறவன் தான் உண்மையிலே மனுஷன்டா. அது உன்ட்ட இருக்கு.
உடம்ப குறை. புரோட்டா வந்து எவனாவது 27 புரோட்டா சாப்பிடுவான்னா 27 புரோட்டா சாப்பிட்டு செமிக்கலைன்னு 16 எலும்புச்சம்பளத்தை புரிஞ்சு குடிக்கிறேன் உப்பு போட்டு தின்று தொலைச்சிருவே. எவன் கூடிய கெடுக்க திங்கிறியோ பாரு. அம்புட்டியும் தின்றுவிட்டு உட்காந்துருக்கான் பாடுறா, மருதாணி வச்ச மாதிரியே கப்ளிங்கி. அவன் ஒரு நாள் ஒரு முறை செவரொட்டி அத்துருவான்டா அவன். எனது அன்பு தம்பி, குழந்தை ரூபம் கொண்டவன், ஒரு வெகுளியான தம்பி. உன் வாழ்க்கையில எந்த குறையும் வராது. ஜெகட்டாயினார கும்பிடு, நல்லா இருக்கணும். உன் பிள்ளைய நல்லா பாருப்பா, படிக்க வைடா. இதுக்கப்புறம் உன் பிள்ளைகள் எல்லாம் வந்து நாடகத்துக்கு விட்டுறாது. உங்களை பிள்ளைய படிக்க வச்சு எல்லாம் நல்லா இருக்கும். போதும். இப்போ இன்னும் போக போத பயலுக்கெல்லாம் மரியாதை இல்லை. உள்ள வந்து போட்டா எடுத்துக்கிட்டு அப்புறம் எடுப்போம்ன்றே நீ வெளியே வர ஆளை வச்சு பார்க்குறேன்றேன். நான் எதுக்கு வந்தேனே தெரியல. சரி, இது வரால. ஒரு பையன் நம்ம போயிருந்தோம்லப்பா அந்த கோயில், என்ன கோயில் அது? மாளிகைப்பாறை கருப்புசாமி கோயில்ல சுத்தமா டவரே இல்லை. அவன் வேமா வந்து போட்டோ எடுத்தேன். அன்னை கொஞ்சம் சிரினேன்ட்டேன், ஈன்னு சிரிச்சேன். இங்கிட்டு வா மங்களா தெரியுது, இங்கிட்டு வா மங்களா தெரியுது. ஆமா, இங்க டவர் கிடைக்காதுல்ல அப்படின்னு போறான்டா. போட்டாவுக்கு எதுக்குடா டவரு? அவன் தானா? அவன் இல்லடா, அவன் போண்டா போடுறான்டா. என் அன்பு தம்பி, புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த TR மணிகண்டன் அவர்கள் ஹார்மோனியம் பெண்பாடல். மணி ராஜா பொன்னி காவல்துறை ஆய்வாளர் அவர்களை எங்களது கிராமத்தின் சார்பாகவும் எங்களது இளைஞரின் சார்பாகவும் அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். ஈபியில இருந்து வந்திருக்கிற அண்ணன் அவர்களையும் வருக வருக என விழா மேடைக்கு அழைக்கிறோம். ஹலோ, ஆத்தானி இல்லேன்னா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்தேன் உன்னை புதைச்ச இடம் பாப்பதுக்கா? எத்தனை பிறவியோ இனி உன்முகத்தில் நான் முழிக்க எங்க போய் தேடுவானம்மா பட்டக்கடனை நான் ஆத்தானி இல்லேன்னா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்து உன்னை புதைச்ச இடம் பார்ப்பதுக்கா? எத்தனை பிறவியோ இனி உன் முகத்தில் நான் முழுக்க இங்க போய் தேடுவானம்மா பட்டக்கடனை நான் அடைக்க. நான் கண்ட கனவுல அந்தவனோ எரிஞ்சது, அந்தவனோ நீ என்று அப்புறமா தெரிஞ்சது. நான் கண்ட கனவுல அந்தவனோ எரிஞ்சது, அந்தவனோ நீ என்று அப்புறமா தெரிஞ்சது. கஷ்டப்பட்ட காலத்திலும் நீ கலகலந்து சிரிச்ச கந்தாங்கி சேலையிலேயே கண்ணீரை தொடச்ச. ஆத்தானி இல்லேன்னா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்து உன்னை புதைச்ச இடம் பாப்பதுக்கா?
படைச்ச திருநீரு பூசுன கை திருநீராய் ஆனதோ திருநீரு பூசுன கை திருநீராய் ஆனதோ திரும்ப வந்து பார்க்கிறப்போ தெய்வம் எங்கே போனதோ ஆத்தா நீ இல்லேனா ஆதரிக்க யார் இருக்கா புது சேலா வாங்கி வந்து ஒன்ன புதச்செய்யணும் பாப்பதுக்கா என்ன போல பாவி யாரும் இங்க வந்து பொறக்கல என்ன போல பாவி யாரும் இங்க வந்து பொறக்கல சொல்லி வைக்கும் குடும்பையும் எனக்கு இங்கே கிடைக்கல என்ன போல பாவி யாரும் இங்க வந்து பொறக்கல சொல்லி வைக்கும் குடும்பையும் எனக்கு இங்கே கிடைக்கல ஏ கண்ணத்துல விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும் ஏ கண்ணத்துல விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும் ஏ கண்ணத்துல விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும் அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானு ஆடட்டும் 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 ஏ கண்ணத்துல விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும் அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானு ஆளட்டும் அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானு ஆளட்டும் கைதட்டு கொடுக்கலாம். மாதவராயம்பட்டி மாறன் குரு சார்பாக தம்பி மணிகண்டன் அவர்களுக்கு தாய்ப்பாடலை பாராட்டி ரூபாய் 101. சந்தோஷம். நன்றி. புதுகை புயல் மணிகண்டன் அவர்களுக்கு இந்த பாடலை பாராட்டி யாருனே ஆர்பி பிரதர் சார்பாக ரூபாய் 101. இத அடிச்சிருக்கடா என்னடா பிகேஎம் பாய்ஸ்னே உனக்கு 501 அம்மா பாடலை வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் தம்பி. மிருதங்க சக்கரவர்த்தி மிருகமத்தவா கோடையடி குமரன் அன்பாளையத்துக்கு 1000 ரூபாய். அப்பு பேரை கேள்றா இல்ல நீ முறைக்காத முட்டை பயந்துட்டு உள்ள வச்சிருவாரு. வாய பக்கத்துல கொண்டு வரேன் ஆந்த மாதிரியே. சின்னையா திருநாக்கரசு எஸ் கோயில்பட்டி சார்பாக அன்பாளையத்துக்காக 1001. நன்றி நன்றி. ஆமா இளங்கோ தேவர் நினைவாக சிங்கை சித்து சார்பாக 101. எத்தனை தடவை கொடுத்தா 500 ரூபாய் கொடு. 4 தடவை 100 ரூபாய் கொடுத்து உன் பேரை சொல்றேன். நல்லா இருப்பப்பா. இன்னொரு 500 ரூபாய் கொடு. 1000 ரூபாய் சொல்லியாச்சு. உள்ள போய் வாங்கிட்டு போ. இன்னொரு வாட்டியா
சின்னையா திருநாவுக்கரசு. சின்னையா திருநாவுக்கரசு. ஓம் விக்னேஸ்வரன், ஓம் புத்திரமா, ஓம் கிருபமா. வெள்ளி ஜவாப் பிள்ளையாருக்கு அருகம்புல் மாலை ஓடு. ஏன்டா இது என்ன ஓதவா வந்தேன்? சின்னையா திருநாவுக்கரசு புத்திரதா பத்திரவா. ஒரு 100 ரூபா வாங்கடா, ரொம்ப ஓதிவிட்டேன். ரூபாய் 1001. எல்லாத்தையும் சமாளிக்கணும். நீ முறைக்காத செல்வம், அந்த காசு போயிரும்டா. உளுந்த வடை மட்டும் நக்கிட்டு சட்னி வச்சு கேட்கிற. மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துவா, கோடைகிடி குமரன், கோயில்பட்டி கப்பலிங் மண்டை புகழ் செல்வம் அவர்கள் மிருகத்தை அடிப்பார்கள். நிப்பாட்டும் போது முழிக்கிறான்டா, எடுத்தடிச்சது மாதிரி. வாழ்த்துக்கள், ஒரு கைதட்டு கொடுக்கலாம். வாழ்த்து. யார் வேற? நிக்கேஸ்ரீ நிக்கேஸ். நித்யஸ்ரீ நிக்கேஸ்ரீ நிக்கேஸ்ரீ நிக்கேஸ். நிக்கேஸ் சார்பாக ரூபாய் 501 எஸ் கோயில்பட்டி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். பலவாத்திய மன்னன், பலவாத்திய சக்கரவர்த்தி, புதுக்கோட்டை ஏகே அருள் அவர்கள் ஆள் ஒன்றை சேர்ப்பார்கள். Come on boys. Start music. கொடுக்கலாம். அருமையான அடி. 10 லட்சம் கொடுத்தா கூட கேரளா சண்டை மேல அப்படி அடிக்க மாட்டாங்க. வெறும் 2000 ரூபாய்க்கு பிரிச்சுட்டானடா. அருமையான அடி. இங்க வா, நீ என்னத்தை கொண்டு வந்திருக்க? இங்கிட்டு வா. ஏன் அதை கொண்டு புதைச்சு வச்சுட்டு வாவே? அது வேற என்ன? எத்தனை இசைக்கருவி இருந்தாலும் இந்த தாள இல்லைன்னா நாடகத்துல வந்து இனிமே இருக்காது பாட்டுக்கு. உன்னை நான் ரொம்ப வணங்குறேன். ஏன் காலை சவட்டுற? தக்கு கால் முண்டை. வா எக்கோயி. ஹலோ ஹலோ பாடுற பாட்டுக்கு எஸ்எம்ஆர் பிரியா ஆடியோஸ் ஏற்கனவே கொடுத்துட்டாப்ல. எஸ்எம் பிரியா ஆடியோ. எஸ்எம்ஆர் பிரியா ஆடியோஸ். எஸ்எம்ஆர் பிரியா ஆடியோ. எம் கச்சப்பட்டி. எம் கச்சப்பட்டி எங்க அண்ணன் சார்பாக 101 கொடுத்து கொடுத்து சுத்திட்டே இருக்கே. எதுக்கு? அந்த பிள்ளைய வாட எடுத்து போறேன். எட்டி பார்க்கல சத்தியம் வாங்குறான். கொடுத்துட்டாருப்பா. 12 லட்சம் கொடுத்துருக்காரு. 100 ரூபா கொடுத்தது முண்டை அந்த 100 ரூபாய்க்கிட்ட கிழிஞ்சிருக்கடா. நம்பர் கிட்ட அதெல்லாம் சொல்ல போனா அசிங்கம் இல்லையாடா? நீ கரெக்டா போடு. யாரும் தலையிடாதீப்பா, அமைதியா இருங்க. ஹலோ ஹலோ நல்ல ஜார் போய். ஹலோ இங்க வா. ஏன் உள்ளே ஒரு முண்டை தாய விளையாட ஒரு மாடா ஒரு 12 வாரா ஒரு டொங்காசு. மந்தையின் நீ மணித்தேரு சிந்துவதே கண்ணீர் ஆடுமுட்டி கோபுரமோ சாயாதடா மன்னவனே சிங்கத்தை போ நடை. என்னடா நீர்மலை அடி அடிச்சுக்க?
என்னன்னா இங்கன வாரதே நீ போயிட்டப்பா பொண்ண போறாதே தாண்டி கிண்டுமா 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 கிண்டுமான்ற புள்ள கட்ட தூக்கி கிட்ட போறவன் போல அதுக்கு 100ல தான்டா போறேன். வாச கருவேப்பிலையே ஏன் அத்து மன்னவனி என் மேல ஏறி புடதில காலை போட்டுக்கிறியா? மெதுவா தந்தியடு சாணி எல்லாத்துக்கும் கும்மி மாதிரி தான்டா அந்த தானே தானே. மீண்டும் எஸ் கோயில்பட்டி திருநாக்கரசு குடும்பத்தார் சார்பாக 1001 அந்த பரிசை வாங்கினான். வரப்போகுது சாமி வரப்போகுது. எஸ் கோயில்பட்டி கிராமத்திலே பாட்டங்க காலத்துல கண்டெடுத்த சாமி இதுவரைக்கும் அரும்பு குறையாம இந்த மக்களை காத்து கொண்டிருக்கின்ற இந்த செகுட்டு ஐயனார் மலையாள நாட்டில் அரசாட்சி செய்து வந்த அரசனுக்கு பேரு சொல்ல பிள்ளை இல்லாம காசி விஸ்வநாதிடம் அந்த 60 பிள்ளையும் கொண்டு வந்து வளர்த்த மலையாள நாட்டில் கொத்த பிள்ளையா உருமாறி உன்னை வச்சு வளர்க்க முடியாமத்தேன் உனக்கு 18ஆம் படியான பேர் வந்துச்சு. 18ஆம் படி பெரிய கருப்பு கொத்தக்காலி ஜப்பானி ஒரு காலம் நொண்டியான் 600 வருஷம் உடமரந்தான் படுக்க கூப்பிட்ட உறவுக்கு ஓரோடி வரும் என் கலிகரி காளிமுனி ஐயா மதுரை பாண்டி முனி எல்லா ஜாமியும் சேர்ந்து இந்த செகுட்டு ஐயனவரோட ஆட போகுது. தாய் உன் கல்ல பருப்பு பறக்க போகுது. வித்துட்டியா? நான் கொடுத்த 500 பத்திரமா வச்சுக்க. என் ஜாமி உன்னைய காம ஆடு தளமா ஆடு ஆக்க. இங்கிட்டு வா அங்கிட்டு வா. என்ன உடம்பு சிலுக்குதே ஆட போறியா? வாடா தாயம்னு போகாதடா ஒரு 12 அண்ணே. ஆர்பி பிரதர்ஸ் பயலுகடா குடூரமா 110 ரூபா. எங்கனே 10 ரூபா காயின் செல்லலேன்னு கொண்டு வந்துட்டேன். நன்றிடா ஆர்பி பிரதர்ஸ் என் தம்பிய குடூரமா 110 ரூபா. லகுடு செம்மணிப்பட்டி அண்ணாமலை ராகுல் செந்தில் திறன் பாலாச்சி தலைக்கு 10 ரூபா ஒட்டு முண்ட 100 ரூபா. என் தம்பி எல்லாத்தையும் இருக்கு. அவங்க ஏதாவது ஏவி விடுவாங்க. நோடி திருப்பா இங்கிட்டா 3 கேட் சார்பாக அன்பாளையத்துக்கு 201 3 கேட்டா. ஏன் நீ கொஞ்ச நேரம் பெட்டி வாசி தாய். எங்க ஆத்தா தாண்டா அது எங்க பெரியத்தா நல்லா இருக்கணும்டா. கள்ளப்பருப்பு வைக்கிது சாமி வரப்போகுது. அதே மாதிரி ஜாமியார்களை விட்டுட்டு மற்ற ஆளு குதிச்சுக்கிட்டு நான் ஜாமி ஜிமின்னா ஒரு மிஷின் வச்சிருக்கேன். தண்ணி அடிச்சிருக்கீங்க பூரா மிஷின் வச்சிருக்கேன். அந்த மிஷின் கியா பியான்னு கத்தும். கத்திருச்சுன்னா சங்க கத்துருவேன். சரி 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 ஒரு முத்தம் கொடுத்துட்டு போங்க தங்கம். முத்தம் கொடு. சரி 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 போய் உட்கார வாரேன். நம்ம வீடு 2ஆம் நம்பர் வீடு. அதுல ஒண்ணு படுத்து கிடக்கு. நீ பாட்டு நாய் நினைச்சு ஓடிடாத மருதம் பண்ணி. அவன் இப்படி படுத்து கிடப்பேன். பட்டி கிராமத்திலே இருக்கிற ஜாமி ஐயா பொல்லாத செகுட்டு ஐயனரா. ஐயனரு தத்துரோமா இருக்கிறான் ஐயா. இங்க உள்ள மக்களை எல்லாம் காக்கிறான் ஐயா. கோவில்பட்டி கிராமத்திலே ஐயா காந்த ஜாமி வீரம் குறையாத ஐயா. ஐயனாரு தத்துரோமா இருக்கிறான் ஐயா. இந்த ஐயனாரு மக்களை எல்லாம் காக்கிறான் ஐயா. அள்ளி கொடுத்த சாம்பளையா கரும்பு குறையாதையா. அள்ளி கொடுத்த சாம்பளையா அரும்பு குறையாதையா. அள்ளி கொடுத்த சாம்பளையா அரும்பு குறையாதையா. அள்ளி சரி காளி முனியந்தா. அள்ளி சரி காளி முனியந்தா. தம்பி
செகட்டு ஐயனார பார்க்கத்தானே நிக்கிறான் ஐயா கோவில்பட்டி கிராமத்தில் பாட்டைய ஆண்ட ஜாமி ஹீரோ குறைய ஐயா ஐயனாரு கரையெல்லாம் காக்குறான் ஐயா கோடான கோடி மக்கள் உன்னைத்தான் வணங்குதையா கோடான கோடி மக்கள் உன்னைதான் வணங்குதையா கோடான கோடி மக்கள் உன்னைத்தான் வணங்குதையா 18 படிகாரம்பா 18 படிகாரம்பா 18ஆம் படியா கோவில்பட்டி கிராமத்துக்கு வந்துதான நேரம் ஆச்சியா கோவில்பட்டி கிராமத்தில் சொல்வாக்கு தப்பாலையா செகுட்டு ஐயனாரையா ஐயனாரு மக்களையெல்லாம் காக்குறாரையா இந்த ஐயனாரு கொடுத்த வாக்கு தப்பாலையா எவன்டா ஐடியா போட்டுவேன் இவன் திருந்த மாட்டான்டா மயிறு பதினெட்டு சுக்காம்பட்டி சிவகுமாரன் எங்க அண்ணன் சார்பாக எனக்கு 501 அடே இருங்கடா இடியப்பம் ஒண்ணும் இல்ல அடுப்பு அமத்துங்கடா என்னது ஆலங்குடிப்பட்டி ஆறுகுடிப்பட்டி MKT பிரதர்ஸ் கம்பி கட்டக்கூடிய பயலுகடா கொடூரமா 1001 கம்பிக்கே பயலுகடா பருத்திப்பால் பயலுகடா ஏய் விட்டான்டா மங்களாம்பட்டி என்னது அண்ணே ஊத்த சங்க தலைவரா ஊத்தாவா மங்களாம்பட்டி ஊத்தா சங்க தலைவர் ஆறுமுகம் சார்பாக 101 ஐயா இப்படி எழுதியிருக்காரியா ஊத்த என்னத்த ஊத்த அந்த வந்துட்டாங்கல்ல சித்திக்கு காஜா எஸ் வேளாங்குடி சார்பாக 201 இந்த சிட்டையெல்லாம் எங்க நேரம் எடுக்கிறாங்க எவனும் பேண்ட் தொடச்சது காளிமுனியன் போர்ட்ஸ் கருப்பூர் சார்பாக ஓடிக்கலப்பா ஏன்டா இங்கிலீஷ் தெரியாமட்டதுக்கடா உங்களுக்கு காளிமுனியன் ஸ்போர்ட்ஸ் கிளப் தானடா சொன்னேன் நொப்பமுண்டை ஏன்டா என் தம்பியே நீ ஏய் விடுறடா அண்ணே இல்லையாப்பா அதுல ஸ்போரி கிளப் தானே எழுதியிருக்காங்க அவன் படிக்கலடா உன் மேல தப்பு இல்லடா காளிமுனியன் ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பாக கருப்பூர் அன்பு உறவுகள் சார்பாக ரூபாய் 201 நன்றி நன்றி அண்ணே வந்துருச்சு பிள்ளையார்பட்டி கப்ளிங் அவன் கிடைக்க நீ முக்காட போட்டு வா பிள்ளையார்பட்டி பாண்டி அழகாடி ராஜேஷ்குமார் சாருவகன் 100 தந்தாங்கல்ல இன்னும் ஒரு 100 ரூபாய் எங்கே ஒரு நக்கல் பண்றாங்க நன்றி அண்ணா ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை பாசத்துக்குரிய அருமை சகோதரி புதுக்கோட்டை ஜெயப்பிரியா அவர்கள் டான்சன் காமை எம்மாடி ஆத்தாடி உன்னை கரியாடி நீ பாடி நான் பாடி சேர்ந்து புட்டா சிவன் ஜாதி தற்சமயம் ஆடுகளத்திலே இந்த எஸ் கோயில்பட்டி கிராமத்திலே செகுட்டு ஐயனார் கோவிலுக்கு இந்த எஸ் கோயில்பட்டி இளைஞர்கள் நடத்தக்கூடிய வடமாடு மஞ்சு விரட்டிலே தற்சமயம் ஆடுகளத்தை நோக்கி வரக்கூடிய காலை சென்ற இடமெல்லாம் பேரும்புகழ் பெற்ற சிறப்பு பரிசோதனை தன் சொந்த மண்ணுக்கு எடுத்து செல்லக்கூடிய காலை மதுரை மாவட்டம் காரியாவட்டியார் கிராமம் உள்ள மருதங்குடி மருதுடைய ஐயனாருடைய காலை அந்த காலையை அடக்கிய திருவன்று வளவரக்கூடிய வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையார் கிராமம் உள்ள
கள்ளிசரி காளிமுனியன் குழு வீரர்களும் சிறப்பான வீரர்கள். காளையும் சிறந்த காளை. காளைக்கு வீரனுக்கு நடக்கக்கூடிய இந்த யுத்தத்திலே ஈடு கொடுக்குமா ஜெயபுரியா கிருமாடு? லாஸ்ட் பார் 2 மினிட். தயவு செய்து மருதமணி அவர்களே, அந்த பால் மாட்டை நீங்க வாழ பிடிக்க கூடாது, மடுவை டச் பண்ணக்கூடாது, குருட்டு முட்டு எம்டி முட்டு விடக்கூடாது. விழா கமிட்டியினுடைய கோயில்பட்டி எங்களுக்கு செகுட்டு ஐயனார் குழுவினுடைய இந்த வடமாட்டுக்கு நீ உங்களை அழைச்சிட்டு வந்திருக்க அந்த காளையை விளையாட விட போறான். நீ மடுவை டச் பண்ணக்கூடாது. ஏன்னா அன்பு அண்ணன் உங்களை சிரிக்க வைப்பதற்காக பீரு பாட்டிலே 16 உடைத்து ஒரே ஒரு பீசமைட்டு உள்ளங்கையில் வைத்துக் கொண்டு தொடர்ந்து ஒத்த காலில் மண்டி ஓட்டு வாமம் செய்து கொண்டிருக்கிறார். மதுரை மாவட்டம் காரியாபட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மருதுடைய ஐயனார் அருள் பெற்றவன் மருதமணி அவர்கள் நகைச்சுவை மன்னனாக காமன் நேரத்தில் வெளிவர காத்துக் கொண்டிருக்கிறார். தெல்ல தெளிவாக ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருப்பது சரி ஐயனார் ஆடியோஸ் இருப்பு கோயில்பட்டி ஐயனாரு. போதும் போதும் கரண்ட் புள்ள கூடியலாம். நாடகத்தை காண வருகிறவர்களே இரு கரங்குப்பி அழைத்திருக்கிறார்கள். சரி ஐயனார் மைச்சட்டு இந்த கோயில்பட்டிக்கு ஒரு கைதட்டு கொடுங்கப்பா எல்லாரும். அருமையான மைச்சட்டு சீரியல் பூரா சுத்தமா ஊரே காலி பண்ணி இருக்கு. அருமையான சீரியல், நல்ல லைட்டு, சாமியம் பூரா நல்லா இருக்கு. ஆனால் ரேட்டை குறைச்சி தானே பேசியிருப்பேன். உள்ளூர்ல என்னைக்கு ஏற்றி பேச முடியாதுல்ல, 4 பேர் உள்ள விழுந்து கெடுத்துருவாங்கல்ல. பொழைச்சுக்க கொடூரமா நாடகத்தை காண வருகிறவர்கள் இரு கரங்கொப்பை அழைத்திருக்கிறார்கள். ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் கோயில்பட்டி உங்களிடம் பேசிக்கொண்டும் நடத்திக் கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் என்னுடைய வாத்தியார் விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தை சேர்ந்த SS மணியையா மாணவனும். நான் பிறந்த என் சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்லுகின்ற வழியில் 600 வருஷம் உடமரந்தான் படுக்க 3 அடி ஊத்து தண்ணி இன்னும் பத்தல. கள்ளிசேரி காளிமுனியன் அருளோடு கள்ளிசேரி கிராமத்திலே விவசாய குடும்பத்தில் பிறந்தவன் தான் இந்த கோமாளி. எங்க அம்மா பிறந்த ஊரு விருதுநகர் மாவட்டம் திருச்சிரி அருகாமுள்ள நொச்சுகுளம் கிராமத்திலே MKR அன்பாலயம் அண்ணன் ஒரு புனிதமான ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர். உங்கள் அத்தனை பேர் ஆசையோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் MKR பபுன்காமி மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன். இத்துடன் முடிக்கிறேன். ஒரு பாட்டை படிச்சுட்டு உள்ள போனேன். தந்தானான தந்தானே மழைக்காகத்தான் வேகம் அடக்கலைக்காகத்தான் நீயும் உயிர் கலந்தாடுவோம் மகனேவா. நீ சொந்த காலிலே நில்லு, தலை சுற்றும் பூமியை வெல்லு, இது அப்பன் சொல்லிய சொல்லு மகனேவா. ஊருக்காக ஆடும் கலைஞன் தன்னை மறப்பான், தன் கண்ணீரை மூடிக்கொண்டு இன்பம் கொடுப்பான். விழிகள் அழுவது ஏது, அட பறவையும் அழ அறியாது, போர்க்களம் நீ புகும்போது கைப்பது காலறியாது. மகனே மகனே காட்டுக்கு போய் வந்ததேது அடையேது, கலைக்கு ஒரு தோல்வி கிடையாது கிடையாது. அழால கண்டா அடலுக்கு தகப்பா வணக்கம் உண்டு, ஆடாமாட்டி வச்சே வணக்கம் உண்டு. ஓ காலுக்கு சலங்கையிட்டு ஓ காலடிக்கு முதல் வணக்கம், ஓ கால் நடமாடும் ஐயா நம்ம கட்டளைய வெள்ளு வரைக்கும். ஓ காலுக்கு சலங்கையிட்டு ஏ காலடிக்கு முதல் வணக்கம், ஓ கால் நடமாடும் ஐயா நம்ம கட்டளைய வெள்ளு வரைக்கும். நீ உண்டு கொண்டு என்ற போதும் அடையில்லை இல்லை என்ற போதும், நீ உண்டு கொண்டு என்ற போதும் அடையில்லை இல்லை என்ற போதும், சபையாடிய பாதமையா இது நிற்காது ஒரு போதும். வணக்க வணக்கம் உண்டு ஐயா, வணக்க வணக்கம் உண்டு, வணக்கம் உண்டு
கலைஞர்களுக்கு மட்டும் இந்த பாடல் கிடையாது, அத்தனை பேரும் பார்க்கக்கூடிய அந்த வேலைக்கும் தான், அதுதான் பெரிய கலை. அத்தனை பேருக்கு இந்த பாடல் சமர்ப்பம். அதே ஆள் 100 ரூபா கொடுத்துருப்பாரு, அதோட இன்னும் காசு இல்லையா? செல்ல உள்ள வந்து அடகு வை, நம்ம கடையை தோக்க சொல்லு. ஹலோ ஹலோ எக்க வச்சு ஏத்து ஒரு பாட்டை பாடிட்டு அப்புறம் பார்ப்போம். ஹலோ ஹலோ ஹலோ. காட்டு வழி போற பொண்ணு கவலம் படாத, காட்டு புலி வழி மறிக்கும் கலங்கி நிக்காத, கோவில் பட்டி பேரு சொன்னா புலி ஒதுங்கோ பாரு, அவன் செகட்டு ஐயனாரு பேரு சொன்னா புலி ஒதுங்கோ பாரு. காட்டு வழி போற பொண்ணு கவலம் படாத, காட்டு புலி வழி மறிக்கும் கலங்கி நிக்காத, எஸ் கோவில் பட்டி பேரு சொன்னா புலி ஒதுங்கோ பாரு, எஸ் கோவில் பட்டி பேரு சொன்னா புலி ஒதுங்கோ பாரு. கோவில்பட்டி பேரு சொன்னா புலி ஒதுங்கோ பாரு, எஸ் கோவில்பட்டி பேரு சொன்னா புலி ஒதுங்கோ பாரு. நீதிக்கு தான் கட்டப்பட்டா நாயத்துக்கு ஒத்துக்கிட்டா, நீதிக்கு தான் கட்டுப்பட்டா நாயத்துக்கு ஒத்துக்கிட்டா, நீதிக்கு தான் கட்டப்பட்டா நாயத்துக்கு ஒத்துக்கிட்டா, தமிழ்நாடு பூரா இது பேசுது இந்த ஊரா, அவன் தமிழ்நாடு பூரா இது பேசுது இந்த ஊரா. காட்டு வழி போற கவலைப்படாத, காட்டு முடி வழி மதிக்கும் கலங்கி நிற்காத, ஐயனாரு பேரு சொன்ன பேய் வளரும் பாரு, அவன் திகட்டு ஐயனாரு பேரு சொன்ன நல்லது நடக்கும் பாரு. கொடூரமா டிரைவரு பயலுகடா, குலோபுல் பயலுகடா. எனது ரதிக்குமார் சுரேஷ் பெரிய கருப்பன் அண்ட் விஜய் சார்பாக ரூபாய் 301. நன்றி. கொடூரமா விரலு பயலுகடா. யோகதாஸ் மலாய்க்குப்பட்டி அவர்கள் அன்பாலயத்துக்காக 205.